மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு மே 9ஆம் தேதியன்று பத்மபூஷன் விருது வழங்கப்பட இருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கோடை வெயில் தகித்து வரும் நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நீர் மோர் பந்தலை அவர் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய பிரேமலதா 9ஆம் தேதியன்று தானும் விஜய பிரபாகரனும் சென்று பத்ம விருதை பெற இருப்பதாக குறிப்பிட்டார். 3 நாளைக்கு முன்னாடியே டெல்லியிலிருந்து ஹோம் அஃபேர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. 9ஆம் தேதி கேப்டனுக்கு பத்மபூஷன் அவார்டு டெல்லியில் வழங்க இருக்கிறாங்க. என்னை 8ஆம் தேதியே நைட்டு 8ஆம் தேதியே நீங்கள் ஸ்டே பண்ணணும். நெக்ஸ்ட் டே ஈவினிங் 6:30க்கு கேப்டனுக்கு பத்மபூஷன் அவார்டு தரப்படுவதாக அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, இஸ்லாமியர்கள் தொடர்பாக பிரதமர் மோடியின் பேச்சு குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா, நாட்டின் உயரிய பதவியில் இருக்கும் பிரதமர் கவனமாக பேச வேண்டும் என்றும் தமது பேச்சு தொடர்பாக பிரதமர்தான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.